தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் பால்கனி அருகே உள்ள பில்லர் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே அங்கு பணியாற்றிய தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததும் மேலும் இருவர் படுகாயமடைந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேறுகால மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சைக்கான அந்த கட்டிடமானது கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தில் வடமாநிலம் மற்றும் மதுரை, தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பிற்பகலில் அந்த பால்கனி பகுதியில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த பால்கனிக்கு மேலே சிலாப் வடிவில் கட்டப்பட்டிருந்த கட்டிடமானது பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்துள்ளது. இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி நம்பிராஜன், செல்வம், முனீஸ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மூவரும் மதுரையைச் சேர்ந்தவர்கள். இந்த இடிபாடுகளில் சிக்கியதை கண்ட அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து அப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது இடிபாடுகளுக்குள் சிக்கி நம்பிராஜன் என்பவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து படுகாயங்கள் அடைந்த இருவரை உடனடியாக மீட்ட தீயணைப்பு துறையினர் அவர்களை மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நிலையில் இருந்த நம்பிராஜனின் உடலை ஒரு சாக்குப்பையில் கட்டி கயிறு கட்டி கீழே இறக்கி கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த கட்டிடமானது தரமற்ற முறையில் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து புகார் எழுப்பிய நிலையில் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கட்டி கொண்டிருக்கும் நிலையிலேயே கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் குழு அமைத்து இந்த கட்டிடத்தை முழுமையாக ஆய்வு செய்து அதன் பின்னரே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இது குறித்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. சுரேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.